ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டம் பயிற்றுவித்திருக்கு. மக்களுக்கு வந்து சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சேனலை வந்து வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை வந்து நம்ம சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம். குற்றங்கள் என்ன, எப்படி குற்றங்கள் வந்து சட்டம் வந்து எது குற்றங்கள் அப்படிங்கிறது சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஐபிசி, அதாவது இப்போது வந்து ஐபிசி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த சட்டத்தையும் சொல்ல போகிறோம். அதுக்கு பதிலாக பிஎன்எஸ் வந்திருக்கு. அந்த பிஎன்எஸ் ஆக்டில் உள்ள செக்ஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்சம், அதாவது ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் அப்படிங்கிறது ஒன்று, லஞ்சம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், ஒரு எக்ஸாம்பிளாக அரசு அதிகாரி வந்து பணம் வாங்கிட்டு சில செயல்கள் செய்வது, ஒரு டெண்டர் ஒதுக்குனா அதுக்கு கமிஷன் வாங்குவது, பணமாக வாங்குவது, பொருளாக வாங்குவது, நகைகளாக வாங்குவது, இதை போன்ற விஷயங்கள்லாம் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இதுதான் வந்து லஞ்சத்தின் கீழ் தான் வரும். இது வந்து ஊழல். லஞ்சம் தான் வந்து ஊழல் அப்படிங்கிறது. நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லஞ்சம் என்பது ஒரு குற்ற செயல் அப்படின்னு சொல்லி ஊழல் தடுப்பு சட்டத்தில் வந்து வரையறுக்கப்பட்டு அதுதான் அடிப்படையாக வந்து இந்த சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 மற்றும் இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், இதை வந்து நிவர்த்தி செய்கிறது. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம் வந்து லஞ்சம் கொடுப்பது மற்றும் பெறுவது இரண்டையும் குற்றமாக வந்து கருதுகிறது. ஏன்னா இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறை தண்டனை மற்றும் அபராதம் உள்ளிட்ட தண்டனைகளுடன் வந்து இந்த சட்டத்தில் வந்து இருக்கிறது. தேர்தல்களில் வந்து லஞ்சம் வாங்குபவரை கையாளும் பிரிவு வந்து 171E உட்பட லஞ்சம் தொடர்பான விதிகளையும் வந்து ஐபிசி வந்து இந்தியன் பீனல் கோடு வந்து கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிகள் மற்றும் அபராதங்கள் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்தில் பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் குற்றமாக பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 8 மற்றும் 9, இது வந்து லஞ்சம் தொடர்பான செக்ஷன். அதாவது 7, 8, 9 செக்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரிவு 7 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவதற்காகவோ அல்லது பெற முயற்சிப்பதற்காகவோ அரசு ஊழியர்களை வந்து தண்டிக்கக்கூடிய குற்றம் தான் வந்து செக்ஷன் 7. பிரிவு 8 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஊழியருக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்குவதையோ அல்லது வாக்குறுதி அளிப்பதையோ வந்து குற்றமாக வந்து கருதப்படுகிறது. செக்ஷன் 8 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் சட்டம். பிரிவு 9 பார்த்தீங்கன்னா நிறுவனங்களின் லஞ்சத்தை நிவர்த்தி வந்து செய்வதற்காக கொடுக்கப்பட்டது செக்ஷன் 9. தண்டனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகளில் வந்து 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து இந்த குற்றங்களை செய்தால் வந்து வழங்கப்படும். அதாவது குறைந்தது 3 வருடம், அதிகபட்சமாக 7 வருடம். இது வந்து தண்டனை குற்றங்களுடைய தன்மைகள், அதனுடைய தீவிரத்தை பொறுத்து வந்து நீதிபதி வந்து வழங்குவார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஐபிசி பிரிவு, அதாவது பிரிவு 171E குறிப்பாக தேர்தலில் லஞ்சம் கொடுப்பதை வந்து இது கையாளுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் சட்டம், ஐபிசிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதுக்காக பிஎன்எஸ் சட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். பிஎன்எஸ் சட்டம் 2023 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். பிஎன்எஸ்ஸின் பிரிவு வந்து என்னன்னா 173 லஞ்சம் கொடுப்பதை குறிக்கிறது. இது லஞ்சத்தை பற்றி விவரிக்கிறது. லஞ்சம் எப்படி கொடுத்தால் இது லஞ்சம் அப்படிங்கிறத. ஒரு வருடத்திற்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் வந்து விதிக்கப்படும். அதாவது
இந்த பிஎன்எஸ்ல சட்டப்பிரிவு 173 இது விவரமான குறிப்பு லஞ்சம் கொடுப்பதை பற்றி சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். லஞ்சம் கொடுப்பது அப்படிங்கிறது தனி நபர்கள் பொது ஊழியருக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்குவது. அதாவது ஒரு சலுகை அப்படிங்கிறது அதை நம்ம சொன்னோம். ஒரு வீடு கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு லஞ்சமாக. பணத்தை கொடுத்தா மட்டும் தான் லஞ்சம் இல்லை. அது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம். அதுதான் தனிநபர் ஒரு பொது ஊழியருக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்குவது. அதாவது ஒரு சம்பளத்துக்கும் மீறி அவருக்கு ஒரு தனிநபருக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் லஞ்சம் கொடுக்கிறார். பொது ஊழியர் லஞ்சம் வாங்குவது என்ன, வாக்குறுதி அளிப்பது, கொடுப்பதாக நான் வாக்குறுதி அளிப்பது, லஞ்சம் இவ்வளோ தரேன் அவ்வளோ தர்றேன் அப்படின்னு சொன்னாலே அது தண்டனைக்குரியது. அல்லது வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்குறுதி அளிப்பது அல்லது வழங்குவதையும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒன்று. அதாவது நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் லஞ்சம் பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்குவதற்காகவோ அல்லது வாங்க முயற்சிப்பதற்காகவோ அரசு ஊழியர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இதுதான் லஞ்சம் பெறுதலுக்கு உண்டானது. வணிக நிறுவனங்கள் சம்பந்தமானது பார்த்திங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சட்டத்தில் கீழ் நிறுவனங்கள் மீது லஞ்சம் வாங்கியதற்காகவும் வழக்கு தொடரலாம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள் 7 நாட்களுக்குள் அதிகாரிகளிடம் இந்த விஷயத்தை புகார் அளித்தால் அவர்களுக்கு பிசிஏ விலக்கு அளிக்கிறது என. அதாவது லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை படுத்துவாங்க. நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு சலுகைகள் செஞ்சு கொடுப்போம், சலுகைகளில் தேவையானதை செய்து கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த லஞ்சம் கொடுக்காமல் இதை தவிர்க்கணும் அப்படின்னா 7 நாட்களுக்குள் அதிகாரிகளிடம் இப்படி லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை புகார் அளிக்க வேண்டும். அவர்களுக்கு பிசிஏவில் விலக்கு அளிக்கப்படும். எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். என்னென்னா, போக்குவரத்து அபராதத்தை தவிர்ப்பதற்காக ஒரு போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பவர் பிசிஏவின் கீழ் ஒரு குற்றத்தை செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அனுமதி விண்ணப்பத்தை விரைவுபடுத்த லஞ்சம் வாங்கும் ஒரு பொது ஊழியர் குற்றத்திற்கு ஆளாகிறார் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்காக ஒரு அரசு அதிகாரிக்கு லஞ்சம் வழங்கும் நிறுவனம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கீழ் அபராதங்களுக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறதும், தண்டனைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் ஒரு எடுத்துக்காட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கப்படும் போது அல்லது கொடுக்க முயற்சிக்கும் போது நோக்கம் கொண்ட செயல் உண்மையில் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் லஞ்சம் என்ற குற்றம் முழுமையடையும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஏன்னா அது செயல்படுத்தப்படுகிறதா செயல்படுத்தப்படவில்லையா அப்படிங்கிறத விட லஞ்சம் கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்தாலே அது ஒரு தவறான ஒரு செயல் அப்படிங்கிறதையும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதனால் லஞ்சம் கொடுப்பது அப்படிங்கிறதும் சரி, வாங்குறது அப்படிங்கிறதும் சரி, சட்டப்படி தவறானது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பதிவிடுகிறோம். ஏன்னா அதனால் லஞ்சம் கொடுப்பது வாங்குவதை தவிர்க்க வேணும். அது சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பதிவை காணொலியை பதிவு செய்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் லீகல் அப்டேட்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் நம்ம இதில் கொடுக்குறோம். நம்மளுடைய சேனல் சட்டத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறவங்களும் சரி, சட்டத்தை கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்துகிறோம். சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்டை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பாப்பாகும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸு, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி இதில் நீங்கள் பதிவிடும் பொழுது
மக்களுக்கு வந்து ஈஸியாக சட்டம் வந்து இது மூலமாக வந்து சென்றடையும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.